கர்த்தர் புதிய நன்மைகளாலே உங்களை நிரப்புவாராக. நான் ஒரு 2 கேள்வி கேட்குறேன். 1, உங்கள் நினைவுகள் மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? நீங்கள் மரணத்துக்கு அப்புறமும் எல்லார் நினைவுகளையும் வாழணும். எப்படி வாழ முடியும்? பாருங்கள், ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, ஒரு நாட்டு விடுதலைக்காக போராடுறாரு. அவர் அநேக காரியங்களை கனப்படுத்துகிறாங்க. ஒரு சிலர் இப்போ அவரை கனவீனப்படுத்துகிறாங்க. இவர் இப்படி செய்யாமல் இருந்தால் நம்ம நாடு இப்படி ஆகிருக்குமே அப்படின்லாம் பேசுகிறாங்க. இன்னொரு மனிதர் பார்த்திங்கன்னா, அப்படியே அடிமையாக இருந்த ஒரு கூட்டத்தை விடுதலையாக்கி படிக்க வச்சு அதுக்கு ஏன்னா பதவியிலே கிடையாது அந்த மனுஷன். கடவுள் இல்லைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண மனுஷன். ஆனால் அவர் அன்றைக்கி ரொம்ப பேருக்கு தெரியல. அவ்வளோ ஒரு புரட்சி பண்ணியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அவ்வளோ ஒரு புரட்சி பண்ணி நிறைய மக்கள் படிக்கும்படியாக நிறைய காரியங்களை பதவியில் இல்லாமல் செஞ்சுருக்கிறார். இன்றைக்கி பதவியில் இருந்துட்டு அநேகரால் நல்ல விஷயங்களை செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. ஆனால் இவங்களெல்லாம் ஜனங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? மனுஷனை பற்றி நல்லா தெரியும். சாப்பிட்டோன்னா கை இருக்குது பாருங்கள், அந்த கை காயறதுக்குள்ளார கெடுதல் செய்கிற மனிதர்களை நான் நிறைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். சாப்பாடு கொடுப்போம், சாப்பிடுவாங்க, அந்த கை காயறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ற அந்த ஸ்பூன் எடுத்து குத்திடுவாங்க. அப்புறம் அந்த நம்ம செய்கிற உதவி மறக்கிறவங்களும் இருக்காங்க. அது அடுத்த கேட்டகரி. ஒரு சிலர் நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் நினைக்கும்படியாக என்று நினைக்கும்படியாக வாழ்கிறது யாரால் முடியும்? எப்படி முடியும்? நித்திய ஜீவன் என்றும் உன் நினைவில் நீ வாழணும். நீ உன் நினைவு வாழணும். அதுக்கு என்ன செய்யணும்? நித்திய வாழ்க்கை. இந்த நித்திய ஜீவனை யார் கொடுக்க முடியும்? இயேசு ஒருவரே கொடுக்க முடியும். ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்து உயிர் திறந்தார்.